Hello students, in this video we're gonna see standard 8 lesson 1 and that'll be nose jewel. ஸோ ஒரு மனுஷன் வந்து எப்படி க்ரீடியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு ஒரு க்யூட் லிட்டில் ஸ்டோரியாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see in detail. இது ஸ்டோரி எழுதுனது பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ அவர் யார்? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வந்து ராஜாஜின்னு நம்ம சொல்லுவோம். So he was an Indian politician. So Indian politicsல அவர் இருந்தார் during the independence time. So he was also a lawyer, a writer, a historian and statesman. ஸோ ராஜகோபாலாச்சாரி வந்து ராஜாஜி எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா in கிருஷ்ணகிரி district. ஸோ ராஜாஜி was the last governor general of India as India soon became the republic in 1950. ஸோ இந்தியா ரிப்பப்ளிக் ஆகும்போது கடைசியாக இருந்த கவர்னர் ஜெனரல் இவர் தான். Furthermore, he was the first Indian-born Governor General, since before him the posts were held by British nationals. So, Governor General ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா அது ராஜாஜி தான். அதுக்கு முன்னாடி எல்லாமே கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்க தான். Okay, and since before him the post was held by many British nationals. He also served as the leader of the INC, Indian National Congressல அவர் லீடராக இருந்தார். ஸோ இவரை பற்றி என்னன்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஓகே, நவ் லெட்ஸ் கோ இன்டு டீட்டெயில் அபவுட் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து 4 கேரக்டர்ஸ் தான் சொல்ல போனால் முக்கியமான கேரக்டர்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் தென் மேல் ஸ்பேரோ அண்ட் அ ஃபீமேல் ஸ்பேரோ. ஸோ இவங்க பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ராமையா வாஸ் a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. ஸோ இங்கே இருக்கிற அதாவது இந்த ஹோம் மேக்கர் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட். அந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து ராமையா. அவங்க 2 பேரும் வந்து ஒரு புவர் பீப்புள் தான். ஸோ அவங்களோட ரூஃப் பார்த்திங்கன்னா டைல்டு ரூஃப்ஸ், அதாவது ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ரிச் கிடையாது, பட் அந்த ராமையால் சர்வைவ் பண்ணுற அளவுக்கு அவரால் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீட்டில் 2 ஸ்பேரோ கூடு கட்டியிருக்கு. 2 sparrows built a nest in a nice spot in the roof of the Ramaya's house. And the mother bird laid her eggs in it. ஸோ இங்கே 2 ஸ்பேரோ வந்து கூடு கட்டியிருக்கு. அந்த கூட்டில் வந்து தன்னோட எக்ஸை வந்து லே பண்ணி வச்சுருக்கு. My dear, began the male sparrow. And what do you want now? asked his wife. Why does the lady of this house always quarrel with her husband? How am I to know? said the female bird. Let us mind our own business. ஸோ இந்த 2 ஸ்பேரோ, அதாவது இந்த மேல் ஸ்பேரோவும் ஃபீமேல் ஸ்பேரோவும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. மேல் ஸ்பேரோ கேட்குறாங்க, ஏன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க 2 பேருமே எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கு ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுதுன்னா, எனக்கு எப்படி தெரியும், நம்மளோட பிஸ்னஸ், நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யலாம், அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுல நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிடுது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட் said the male sparrow and added, should we not help this poor ராமையா? ஸோ அந்த மேல் ஸ்பேரோ கேட்குது, ஏன் வந்து நீ எப்போ பாரு உன்னை மட்டும் நினச்சிட்டு இருக்க, செல்ஃப் சென்டர்னா உன்னைய மட்டும் நீ நினச்சிட்டு இருக்க, மற்றவங்களை பற்றி நினைக்க மாட்டேங்கிற, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அடுத்தது, the female sparrow said with disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. ஸோ இங்கே ஃபீமேல் ஸ்பேரோ வந்து சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா வித் டிஸ்டேனா ஃபீலிங் ஆஃப் கண்டென்ட். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நீ செய்ய வேண்டியது எல்லாமே என்னென்னா நம்மளுடைய முட்டைகளை வந்து நீ காப்பாற்றணும், கேட் வந்து நம்மளோட நெஸ்ட் இருக்கிற இடத்துல வராமல் பார்த்துக்கோ, அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபீமேல் ஸ்பேரோ வந்து மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லிடுது. அடுத்து, somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? ஸோ இந்த சீன் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த மேல் ஸ்பேரோ எங்கேயோ பறந்து போகுது. ஹீப்னா வந்து ஒரு நிறைய குப்பை நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஸ்டட், அதாவது நோஸ் ஸ்டட்னா மூக்குத்தி இருக்கான். அந்த மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கொடுக்குது. உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குது. The wife bird replied, what am I to do with this diamond nose stud or with the earrings? Find some grub, the young ones are hungry. ஸோ இந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லிடுதுன்னா, இந்த மூக்குத்தியை வச்சு நான் என்ன செய்ய முடியும், இதனால் உனக்கும் சரி நம்ம பிறக்க போகிற பிள்ளைக்கும் சரி எந்த ஒரு யூஸும் கிடையாது, போய் ஏதாவது கிரப்னா ஏதாவது ஒரு ஃபுட்டு கண்டுபிடிச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. The bird dropped
the diamond stud on the floor and went out in search of little worms for the young swan. அதனால் இந்த மேல் ஸ்பேரோ என்ன பண்ணுதுன்னா அந்த மூக்குத்தியை கீழே போட்டு அது பாட்டு அதோட குட்டிக்கு வந்து இற தேட போயிடுது. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. உடனே ராமையோட வைஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதாவது அவங்க பெருக்கும்போது அதை பார்த்துடுறாங்க வீட்டில் இருக்குது. ஏன்னா அந்த மேல் ஸ்பேரோ கீழே போட்டுருச்சுல, அதை உடனே எடுத்து அவங்க மூக்குத்தி எடுத்து போட்டுக்கிறாங்க. ராமையா அதை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்படுறாரு. ராமையா questioned her angrily. How did you get this diamond stud? I found it lying here yesterday and took it. That is all. ஸோ ராமையா கேட்குறாரு, எங்கேருந்து உனக்கு இந்த மூக்குத்தி கிடச்சிது? அதுக்கு ராமையோட வைஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே பெருக்கும்போது இங்கே பார்த்தேன் நேற்று, அதனால் நான் எடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search your house, it would be a disgrace to us அப்படின்னு இவர் சொல்லிடுறார். அதாவது நம்ம போய் வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம சொல்லிடணும். அதாவது இந்த மாதிரி இந்த ஸ்டட்டு எங்கள் வீட்டில் கிடச்சிது, அப்படி இல்லைனா இது வந்து பெரிய விஷயமா ஆகி போலீஸ் வந்து தேடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டை வந்து சோதனை போடுவாங்க. ஒரு வேளை நம்ம வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய அசிங்கன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. In Meenakshi Ammal's house nearby, the talk went thus. I forgot and left it in the bathroom. Kupai, the servant women must have swept it out. She is very careless and ignorant. ஸோ இது யாரோட ஸ்டட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மாளோட ஸ்டட்டு தான். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் குளிக்கும்போது பாத்ரூமில் தான் வச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் அதை காணும். ஸோ ஒரு வேளை அவங்க வீட்டில் வேலை செய்கிற குப்பாயி தான் வந்துட்டு பெருக்கும்போது எங்கேயாவது தள்ளி போட்டிருப்பா. அவள் வந்து ரொம்ப கேர்லெஸ், இக்னரண்ட்னா அன்அவேர், என்ன நடக்குன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிடுறாங்க. The mother, Meenakshi Ammal, consoled a little girl saying, let us search and find it. Don't tell father yet. He would go into rage if he knew that you would have lost the diamond no stud. So அந்த பொண்ணும் அவங்க அம்மா மீனாட்சி அம்மாலும் அவங்க பொண்ணும் பேசிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம், ஒரு வேளை அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார். இந்த டைமண்ட் நோ ஸ்டட், அதாவது இந்த டைமண்ட் மூக்குத்தி காணா போயிடுச்சுன்றது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக ராமநாதன், அதாவது யார் மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்ன ரெண்டு பேரும் சீக்ரெட் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். The loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupai was suspected by everyone to have stolen it. The police came and searched her hut but could find nothing. ஸோ அவங்க ரெண்டு பேர் பேசினதை வந்து அவர் கேட்டுறதுனால அவங்க அட்மிட் பண்ணிடுறாங்க, ஆமாம் இந்த மாதிரி ஜுவல்வு காணா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உடனே வந்து இந்த வில்லேஜ் முழுக்க தெரிஞ்சிடுச்சு, அதாவது இவங்க வீட்டில் வந்து ஒரு மூக்குத்தி, டைமண்ட் மூக்குத்தி காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ குப்பாய், அவங்க வீட்டில் வேலை செய்கிற குப்பாயை தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க, சஸ்பெக்ட்னா சந்தேகப்படுறாங்க. ஸோ போலீஸும் வந்தாங்க, இது எல்லாமே தேடினாங்க, அதாவது குப்பாய் வீட்லேயும் வந்து போய் தேடிருக்காங்க, ஆனால் அங்கே அந்த ஜுவல் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். Ramaya's heart was in a flutter. Ramaya's wife put the stud away in a box. She soon developed a severe fever and was confined to a bed. No one thought of searching their house. ஸோ இது எல்லாமே யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ராமையா வீட்டில் இருக்க அவங்க வைஃப்க்கும் தெரிஞ்சிச்சு, ராமையாவுக்கும் தெரிஞ்சிச்சு. உடனே அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ராமையோட வைஃபுக்கு வந்து ஜுரமே வந்துருச்சான். ஜுரமே வந்துட்டு அவங்க பெட்லேயே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து போலீஸும் சரி யாருமே சரி வீட்டில் வந்து தேடலை. The he sparrow said, look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever. Nice fun indeed, said the she sparrow. The poor woman is in a panic. The fever may be the end of her அப்படின்னு சொல்லுது. அதாவது மேல் ஸ்பேரோவும் ஃபீமேல் ஸ்பேரோவும் இங்கே பேசிக்கிறாங்க. அப்போ மேல் ஸ்பேரோ வந்து சொல்லுது, பாரு எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிற லேடி வந்து ரொம்ப பயந்து ஃபீவர்னால் கீழே படுத்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி இந்த மேல் ஸ்பேரோ சொல்லுது. அதுக்கு இந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது, என்ன ஃபன் இருக்குது இதில், நீ பண்ணதுனால தான் இந்த மாதிரி அவள் பயந்து அந்த ஃபீவரில் அவள் இந்த மாதிரி படுத்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லிடுது. And a good thing too, said the cruel male sparrow. It is all you're doing, you brought and threw it here and tempted us, said the female bird. ஸோ ஃபீமேல் பேர்ட் சொல்லிடுது, இது எல்லாமே உன்னால தான், நீ தான் வந்து தேவையில்லாமல் அந்த
மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்ட, அதனால தான் அவள் எடுத்தான்ற மாதிரி இங்கே ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லிடுது. The male sparrow answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when humans are being greedy." ஸோ அழகாக நம்ம மேல் ஸ்பேரோ சொல்லிடுது. ஸோ மேல் ஸ்பேரோ வந்து ரொம்ப கோவமாக சொல்லிடுது, நானாக வந்து அவளை திருட சொன்னேன், அவள் திருடுனா, அவளுடைய க்ரீடினஸ்னால தான் அவள் திருடுனா, அதனால தான் அவள் இப்போ கடைசியாக பயந்து டவுன் வித் ஃபீவரில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இங்கே மேல் ஸ்பேரோ சொல்லிடுது. ரைட்லி செட், we should never be greedy for what belongs to others. அதாவது நம்ம வந்து பேராசைப்படக்கூடாது, அதாவது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு பேராசைப்படக்கூடாது, அதை ஸ்டீல் பண்ணவும் நினைக்கக்கூடாது. Come, let us go now and bring some worms for the young one. And the two flew out. சரி வா, இப்போ போய் நம்ம பிள்ளைக்கு வந்து இற தேடலான்னு சொல்லி அந்த ஸ்பேரோ ரெண்டுமே வெளியில் கிளம்பிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. ராமையாவும் அவங்க ஒய்ஃபும் கடைசி வரைக்கும் அவங்களோட லைஃப்பை வந்து இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட்டில் ஸ்பெண்ட் பண்ணாங்க. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. So with this, the story comes to an end. ஸோ இதோட ஸ்டோரியோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீடியாக இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் மற்றவங்கிட்ட இருந்தால் you should not feel very bad about it. Okay, so this is the moral of the story and the story comes to an end.